ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இன்னைக்கு சேலஞ்சஸ் வேர்ல்டுல நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு உலகத்தை பிரியப்படுத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா உலகத்தை பிரியப்படுத்த முடியாது. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை அதுதான். ஆண்டவரே சார்ந்திருக்கும் போது நிறைய பேர் நம்மை புரிந்து கொள்ள மாட்டாங்க, வேற மாதிரிலாம் பேசுவாங்க, உடனே சோர்ந்து போய் விடுகிறோம். வேதம் அழகாக சொல்லிவிட்டது, இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார், இயேசுவை பின்பற்றுவோம் என்று சொன்னால் அவருடைய பாதையில் தான் நாம் சென்றாக வேண்டும், அவரைத்தான் சார்ந்தாக வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் உலகமும் வேண்டும் இயேசுவும் வேண்டும் என்று சொல்லி போனால் எல்லா நாளும் அது நமக்கு சரியாக இருக்காது. நிச்சயமாக ஒரு நாள் பரிதாபமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுவிடும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இரு மனமுள்ளவன், டபுள் மைண்டட் நம்ம சொல்லுவோம், தன் வழிகளில் எல்லாம் நிலையற்று இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சரியான டிசிஷன் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, குழப்பத்திலே இருப்பாங்க, டென்ஷன்ல இருப்பாங்க, எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க, எதுவுமே அவங்களுக்கு புரியாது. எல்லார்ட்டும் போய் அப்படியே கோபப்பட்டே பேசுவாங்க. நீங்க அவங்க என்னை புரிஞ்சுக்கலாம், அவங்க இது பண்ணல, என்ன எப்படி பண்றாங்க, அப்படி நடத்துறாங்கன்னு சொல்லி எப்பவும் புலம்பிட்டே தான் இருப்பாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? 2 மனதோடு இருக்கிறோமா? 2 எஜமான்கள் வச்சிருக்கிறோமா? இல்ல ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு பிரியாரிட்டி கொடுக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியாரிட்டி கொடுத்து பாருங்களா. நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா சத்துருக்கள் கூட நம்மளோட சமாதானமாயிருவாங்க. ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுப்போம். நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் ஆண்டவரையும் வச்சுக்கணும், அவரையும் விட்டுறக்கூடாது, அதே மாதிரி உலக சிநேகமும் வேண்டாம்னு சொன்னா அது நமக்கு ஒருபோதும் வேதத்தின்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது முன்னேற்றத்தை கொண்டு வராது, பூமிக்குரிய வாழ்க்கையில நன்மை கொண்டு வராது. ஆண்டவரை சாரும்போது எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுப்பேங்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரே. ஒரு வேடிக்கையான கதை நான் வாசித்தேன். ஒரு காடு, நிறைய மிருகங்கள் வாழ்கிறது, பறவைகள் வாழ்கிறது, அடர்ந்த மரங்கள், மாலைகள், குன்றுகள், நீரோடைகள், அழகா இருக்கிற ஒரு காட்டுல சண்டை வந்துருச்சு தான் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும். 2க்கும் சண்டை வரும்போது அதுல இந்த வவ்வால் கூட்டம் கொஞ்சம் இருந்துச்சான். வவ்வாலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அது பறக்கக்கூடிய தன்மை உண்டு, ஆனா குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியதும் உண்டு அதுக்கு. அப்போ அது என்ன பண்ணுமா, மிருகங்கள் ஜெயிச்சுன்னா மிருகங்கள்கிட்ட போயிட்டு நாங்களும் உங்களை மாதிரி குட்டி போட்டு பால் கொடுக்கறோம்னு சொல்லி அந்த பக்கம் கட்சி தாவிடுமா. அதே நேரத்துல பறவைகள் ஜெயிச்சுன்னா பறவைகளோட போய் அந்த மிருகங்களை விட்டு நான் பாரு எங்களுக்கும் சிறகு இருக்கு, நாங்களும் பறவை என்னதான் காமிச்சிக்குமா. இது இப்படியே மாறி போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் இப்படியே சண்டை போகும்போது மிருகங்களும் பறவைகளும் குறிப்பிட்ட ஆட்களை நியமித்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி நீ சண்டை போடாம காட்டுக்குள்ள சுமூகமா சந்தோஷமா வாழலான்னு முடிவு பண்ணிச்சுதான். நல்ல சக்சஸ்ஃபுல்லா பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுது, சண்டை எல்லாம் ஓஞ்சிருச்சுது. ஆனா அதனால ஒரு நாள் பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விழா நம்ம ஏறெடுத்து கொண்டாடணும், இணைந்து ஒரு நல்லா ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும்னு சொல்லும் போது எல்லாருக்கும் இன்விடேஷன் போய் போனா அந்த வவ்வாலை கூப்பிடவே இல்லையா அந்த கூட்டத்தை. வவ்வால்கள் புலம்புது, என்னடா நமக்கு இன்விடேஷனே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் தெரிஞ்சுதான் இது 2 பக்கமும் அப்படியே மாறி மாறி விளையாடிட்டு இருக்குது. 2 குரூப்புக்கும் தெரிஞ்சு, பறவை இனத்துக்கும் தெரிஞ்சிச்சு, விலங்குகளுக்கும் தெரிஞ்சிச்சு. மொத்தமாவே ஓரம் கட்டிட்டாங்க. இந்த இரட்டை வேடம் போடுகிறவங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அங்க போனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிடுவாங்க, இங்க போனா இவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிடுவாங்க. அது ரொம்ப நாள் நீடிக்காது. வேதம் தெளிவாக சொல்கிற 2 எஜமானுக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும். உலகம்னா உலகத்துக்கு அப்படிதான், 2மே பேலன்ஸ் பண்ணவே முடியாது. வேதம் தெளிவா சொல்லுது, நாட்கள் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். நீங்க தான் எல்லாம் சொல்லுங்க, ஏன்னா இவ்வாழ்க்கை ரொம்ப ஷார்ட், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா இன்னொரு வாழ்க்கை இருக்குது, ஆண்டவரோடு வாழ்ற வாழ்க்கை. அது கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, துக்கம் கிடையாது, வேதனை கிடையாது, வியாதி கிடையாது, அங்க மரணமும் கிடையாது. என்றென்றும் நித்தியமா வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, பரலோக வாழ்க்கை. அதற்கு பிரியாரிட்டி கொடுக்கணும். அது வேணும்னா இந்த உலக வாழ்க்கையில டபுள் கேம் ஆடவே முடியாது. இயேசுவை தான் பின்பற்றி ஆக வேண்டும், அந்த வழியில் தான் போய் ஆக வேண்டும். இம்மைக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாகவே கொடுப்பாரு, நன்மையாகவும் நிரப்பி நடத்துவாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவர் கையில கொடுத்துருவோம். ஏன் போராடுறோம்? அவங்க இப்படி சொல்றாங்க, அநேகர்கள் தான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க, நான் உண்மையா இருக்கிறேன், இதை செஞ்ச யாருமே நீ புரிஞ்சுக்கல, யாருமே நீ ஏத்துக்கல, யாருமே நேசிப்பதில்லை. உலகம் அப்படித்தான் இருக்கும். நாம் இயேசுவை நேசிப்போம், அவருடைய அன்பு போதுமானதா இருக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. உலகம் ஒரு நாள் சிநேகிக்கும், ஒரு நாள் எங்களை பகைக்க ஆரம்பிச்சிடும். உலக அன்பு நிலையற்றதுப்பா. ஒரு நாள் நல்லா இருக்கிறாங்க, இன்னொரு நாள் பேசாம போயிருந்தாங்க, ஒரு நாள் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு நாள் புரியாம பேசுறாங்க. பல காரியங்கள் இருக்குதுப்பா, குழப்பங்களானால் அவற்றின் மத்தியிலும் உம்முடைய உண்மையான மெய்யான அன்பை நாங்கள் சார்ந்து கொள்ள, அதனால் நிரப்பப்பட
உண்மையை பின்பற்ற எங்களுக்கு நீர் தான் எங்கள் எச்சமானப்பா. பரம தகப்பன் நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவ. இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளில் ஒவ்வொரு கையின் பிரயாசங்களுடைய கரம் இருக்கட்டும். போக்கில் ஒருத்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். சமூகம் முன்சொல்லட்டும். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றிக்கொடும். கைவிடப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, எனக்கு இன்று யாருமே இல்ல, என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை துக்கத்தோடு கூட இருப்பார்கள்னா வலதுகையை பிடிச்சு நீங்க துணை நிற்கிறத காண்பீங்கப்பா. துதிகனமையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அவரே எஜமானாக இருந்து அவரை சார்ந்து கொண்டு அவருக்கு ஊழியம் செய்வோம். சகலத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.